அவன் கிடக்குறான டப்பா பையன், அவன் நேரம் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் விட்டு கிழிச்சுக்கு. இனிமேல இந்த அங்கிள் மாமா தான் அவர். இனிமேல் எல்லாருக்கும் மாமா தான் அவர். அவர் ஒய்ஃப் பண்றாங்க பாவம், இவர் கீப் பண்றாரு. என்ன நடக்குதோ தெரியல. அண்ணனை பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் எங்கள் அண்ணனை பார்க்கும்போது சந்தோஷம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. எல்லாமே எங்கள் அண்ணனுக்கோசரம் தான். நாங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணனுக்கோசரம் மறுபடியும் கூட வருவோம். நாளைக்கு போட்டால் நாளைக்கு வருவோம், நாளானிக்கு போட்டால் நாளானிக்கு வருவோம், டெய்லி வருவோம். எங்கள் அண்ணன் தான், வேறு யாருமே கிடையாது. எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாருமே. அண்ணன் பயங்கரம். நாளைக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட். எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா பதிலடி. சரிங்களா, ஓப்பன் டாக், ஒளிமுறையாக பேசுகிறாங்க, எதுவும் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைனில் முடிச்சிட்டாரு. சரியான பதிலடி. என்னென்ன வீட்டை விட்டு வெளியே, சிங்கம் என்றைக்குமே தனியாக தான் வரும். சிங்கம் எல்லாத்தோடு சேர்ந்து வராது. சிங்கமாக இருந்தாலும் என்றைக்குமே சிங்கம் தான். சரிங்களா, அதுதான் ஒரே இதுதான். இதுக்கு மேலே எதுவும் பேசல. ஸ்டாலின் அங்கிள் அது கரெக்டாக தானே சொன்னார். எந்த ஒரு தப்புமே இல்லைங்கண்ணா. அவங்க செஞ்ச தப்பை எடுத்து காட்டினாங்க, நமக்கு அதுக்கு சொல்யூஷன் கேட்டோம், அவ்வளோதான். எந்த ஒரு தப்பான கருத்து இல்லை. வெளியே வர மாட்டார் அப்பா. இனிமேல் எப்பயுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். அப்பா இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் வெளியே வந்துட்டா என்னோட பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரிய மாற்றம் வேணும், அது மட்டும்தான். டிஎம்கே பாய்ஸா அவனுங்களாம் வேஸ்ட்டுண்ணா. அவனுங்களை எங்கள் அண்ணன் கிழிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ட்ரீட்டு கொடுத்த மாதிரி, ஒரு பர்த்டே ட்ரீட்டு கொடுத்த மாதிரி. அவனுங்களாம் சும்மா ஒரு டப்பா பசங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். இன்னொருத்தனை பேசணும், ஆனால் எங்கள் அண்ணன் பேசாமே போயிட்டாரு. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆமகாரி வர போறாரு, அவர் எங்களை தொடக்கூடாது, தொட்டுட்டாரு. அவர் 200 ரூபாய் போய் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க, அந்த உப்பீஸை போய் தொட்டு அந்த ஆமகாரி தூண்டுறது இனிமேட்டு இருந்தா அவருக்கு வைக்க போறோம் வேட்டு. ஆமகாரி தூண்டதுல இருந்தா அணில் குஞ்சுங்களா என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அணில் குஞ்சுன்னு எங்களை சொன்னார்ல. தளபதினு சொன்னா அவருக்கு தலைவிதின்னு காதில் போகுதா? ஏன்னா தமிழோட மக்களோட தலைவிதியை மாற்றத்துக்கு தளபதியால் மட்டும்தான் முடியும். நீ தளபதின்னு சொல்ல, தளபதினா நல்லது தானே. எங்கள் தலைவிதியெல்லாம் மாற்றத்துக்கு தளபதி தான் வருவார், வேற யார் வருவாங்க? நாங்களாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீ ஒன்றும் கிடையாது. இனிமேட்டு இந்த அங்கிள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கிளும் பேர் வச்சிட்டாரு, அப்பான்னு அவர் கூட சொன்னார். அங்கிள்னு எங்கள் தளபதி கூட சொன்னார். இனிமேட்டில் இருந்து பாருங்கள், மொத்த பேருக்கு அவருக்கு அங்கிள் தான். இனிமேட்டு இந்த அவர் அப்பான்னு ஒருத்தர் கூட மாட்டாங்க. இதே தான் நடக்கும். அப்பாவே கிடையாது அவரு. இனிமேல் இந்த அங்கிள் மாமா தான் அவரு. இனிமேல் எல்லாருக்கும் மாமா தான் அவரு. யாரு? அமிதாப் மாமா தான். எல்லாரும் சொன்னாரு பாருங்க, எல்லாருக்கும் வராரு பாருங்க. கோவம் வந்துச்சுன்னு அவர் இனிமேல் பொங்கி எழுந்தாதான் உண்டு. நாளையிலேருந்து தான் தெரியும் அவருக்கு. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நாளைக்கு ஒன்று போடுவாங்க. நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக அவர் பார்த்துன்னு இருப்பார். இன்னைக்கு அப்புறமா தான் அவர் என்னென்னலாம் நடக்குதுன்றது நாளையிலேருந்து வரும். அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். இனிமேட்லேருந்து பாய்சன் தாங்க. உண்மையாக தானே பாய்சன் தானே குத்துனுக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் என்னென்னலாம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் எல்லாமே நடக்குது. நம்பி ஓட்டு போட்டோம், எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இனிமேட்லேருந்து எல்லாமே எல்லாமே எவ்வளோ தொல்லை. ஒரு பெண்களுக்குன்றது பாதுகாப்பே இல்லை. சரிங்களா, இப்போ தளபதி சொல்லியிருக்கிறது முழுக்க பெண்களோட பாதுகாப்பு பற்றி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது அவர் ஆட்சிக்கு வந்தார்னா அதை நிறைவேற்றுவார். அதுக்கப்புறமா இந்த அணில் குஞ்சின்னவங்களும் போவாங்க, நான் ஆமகரி துண்டு வந்தவங்களும் போவாங்க. நான் பாக்ஸிங் பண்ணுவேன், நான் பின்னாடியே வாங்கி எகிரி ஒரு குத்து வந்தார் பாருங்க. அந்த குத்துலாம் இனிமேல் நாங்கள் குத்த போகிறோம். அவர் வாங்கிறதுக்கு மட்டும் தான் இருப்பார். அவர் தான் க்ரஷ் இருக்க தானே செய்யும். என்ன பண்ணுறது? அவங்க இவர் பேட்டி கொடுக்குறாருன்னா ஒன்று, அங்கேருந்து அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. யார்? அவங்க கீப்பு தான் குத்தம் தானே இருக்கிறாங்க. அவர் ஒய்ஃப் பண்ணுறாங்க பாவம், இவர் கீப் பண்ணுறாரு. என்ன நடக்குதோ தெரில. வரட்டும். இப்படியே தான் 2026 தளபதியோடு தான். தளபதி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இவங்க என்ன ஒன்றா சொல்லலாம். இவங்க சொன்னாங்க பாருங்கள், அண்ணா முன்னாடி 13 வருஷமாக இருந்தார், அதுக்கப்புறமா தான் தளபதி வந்தார், தளபதி வந்தவொடனே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது அப்படி கிடையாது. நம்மளும் 2008லேருந்து சமூக சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நேராக இங்கே அரசியலில் நிற்கல. 2008லேருந்தே நாங்கள் இருக்கிறோம். அப்படின்னு கணக்குனா நாங்கள் 15 வருஷமாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் அவங்களோட சீனியர் தான். அப்போ கண்டிப்பாக இது மாறும். இது கண்டிப்பாக இந்த வரலாறு திரும்ப தான் போகுது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு உருவாக தான் போகுது. அப்போ எல்லாருமே சந்திப்பாங்க. நன்றி. காலையில் எவன் வயிற்றுச்சலில் சாவறான் எல்லாம் நியூஸில் பாருங்க. மறக்காமல் இன்னொரு டைம் எங்கள் அண்ணன்கிட்ட மோதும் போது மறைமுகமாக மோதுங்க. நேரடியாக மோதிங்கன்னா விட்டு கிழிச்சு விடுவார் டாரா. அவன் கிடக்குறான டப்பா பையன், அவன் நேரம் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் விட்டு கிழிச்சுக்கு. பாத்ரூம்ல நைனா இந்த மாதிரி பேசிட்டாரு நைனா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நேரம் உதயநிதி உனக்கெல்லாம் ஆப்பு கன்ஃபார்ம், என் வீட்டு பக்கம் வந்துடாத, டாரா கிழிச்சு போடுவேன். ஆமா அடிச்சு நோத்துறோம், கோடே க்ளோஸ் பண்றோம். டிவிக்கு என்ன இனிமே தளபதி
அவன் ஒரு சின்ன பையனை என் முடிக்கு கூட சம்மந்தம் இல்லைடா. அங்கே பாருங்கடா, இந்த சின்ன பையனை விட்டு அடிச்சு போடுவேன். அவன்லாம் ஒரு சின்ன அவனை பற்றி பேசவே கூடாது. அவன் சொல்லிட்டுனா அவன் சொல்ற வரைக்கும் அவனுக்கு பின்னாடி சூத்துல வந்து மிளகா தான் வைக்கணும். அவனுக்கு பொறாமண்ணா, பொறாம என்ன பண்றது. சொல்லியிருப்பாரு ஸ்டாலின் அப்பா, சொல்லியிருப்பாரு பேச சொல்லி. அதனால இல்ல அவன் அப்பன், எனக்கு அப்பன் தானே, எல்லாத்துக்கும் அப்பன் தானே சொல்லி வச்சிருக்கிறான். அவன் பேச சொல்லியிருப்பான், அதனால அவன் சித்தப்பன் பேசியிருப்பான். சரிண்ணா, மறக்காம இந்த இது யார் பார்த்தாலும் எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமானு, இந்த பாஜக, பிஎம், என்னடா ஏதோ ஒன்று. ஐயா அது விடுங்க, அது வந்து தங்கத்தை இழந்துட்டோம், வயரத்தை இழக்க மாட்டோம். தங்கத்தை இழந்துட்டோம், வயரத்தை இழக்க மாட்டோம். அதான் எங்களோட கொள்கையே. எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் 2026 முதலமைச்சர் ஆக்கியே தீருவோம். கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. திமுக, இந்த ஏடிஎம்கே இதெல்லாம் எதுவுமே வராது. மக்கள் விட மாட்டாங்க. உயிரை கொடுத்துருக்கிறானே, இன்னைக்கு நேரம் உயிர் போயிருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு வசனம். உயிரை கொடுத்துருப்பான், ஃபிக்ஸ் வந்துச்சுண்ணே. இருந்தாலும் எங்கள் அண்ணனை பார்த்துட்டு தான் வந்தான். இங்கே பாருங்க பாருங்க, ஊசி போட்டு எங்கடா காட்டுறான். நாங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவோம் எங்கள் அண்ணனுக்கு வசனம். உயிரை கூட கொடுப்போம். அப்படி இருக்கோம் நாங்களாம். எல்லா பசங்களும் பாருங்க, எல்லாம் நம்ம பசங்க தான். இனிமேல் டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது. 2026 நாங்கள் தான். எல்லாமே அவங்க எங்கள் உழைப்பால் வந்ததுனா. இதே ஏடிஎம்கே, டிஎம்கே இப்படி ஒரு கூட்டம் அந்த மாதிரி வர சொல்லுங்கண்ணா. காசு இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா நாங்கள் கட்சியிலே வெளியில் வந்துடுறோம். அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன். காசு ₹1 கூட கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட சொல்லுவேண்ணா. பார்க்கலாம். நீ கம்பெனி லீவ் போட்டு வந்துடுங்க, எவனா வருவானா? 200 கோட்டர் கொடுத்தா வந்துடுவான். கோட்டருக்கு கோழி பிரியாணி கூடுற கூட்டம்னா இது எங்கள் அண்ணனுக்கோசர கூடுற கூட்டம். எப்பயுமே எங்கள் அண்ணன் தான். இப்போ பாய்சன் சொன்னதில் என்ன தப்புங்கிறீங்க? இந்த வருஷத்தில் மட்டும் எத்தனை பாலியல் இது நடந்திருக்குது, எத்தனை கொலை நடந்திருக்கு, ஆணவ கொலை. ஏதாவது ஒன்று வெளியே வந்ததா? வராது. ஏன்னா அவங்க ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்சி வரப்போ அவங்க இதெல்லாம் வெளியே வரும் கண்டிப்பாக. அப்பா நல்லா பாதுகாப்பாக இருக்காரு, அதான் பாதுகாப்பாக வச்சுருக்காரு எல்லாத்தையும். கடைசியாக கொண்டு போய் எங்கே தள்ளுறதுன்னு பார்த்தீங்களா? தேவையில்லாமல் கொண்டு வந்து இதில் ஸ்டேஷனில் கொண்டு போய் அடிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லையா? தேவையே இல்லை அதெல்லாம். ஆமாம், அவர் அங்கிள் தான். நான் டோப்பை வச்சுட்டு டை அடிச்சுட்டா அவர் அப்பாவை ஆயிட முடியுமா, இல்லை அண்ணன் ஆயிட முடியுமா? அங்கிள் தான் சொல்லி ஆகணும். உதயநிதிலாம் ஆளே இல்லைங்க, சும்மா இல்லை. அவங்க என்ன குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் நடத்திக்கலான்னு பார்க்குறாங்க. நம்ம வந்தோடனே அதை வேறு மாதிரி காட்டுறாங்க அவங்க. யார் வந்தாலும் முடியாது. எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் மட்டும்தான் எப்பயுமே, அவ்வளோதான். சீமாலாம் அணில் குஞ்சுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு அவர் பார்ப்பாரு, அப்போ தெரியும் அவருக்கு. அவரே பேட்டி கொடுப்பாரு.